everyone, 10th Maxல exercise 1.4ல 7th சம்மோட first question போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் வந்து நமக்கு f of xன்றது 3 - 4x² கொடுத்துருந்தாங்க. எக்ஸுன்றதுக்கு வேல்யூஸ் வந்து 1 2 0 -1ன்னு எடுத்திருக்கேன். ஏன் இந்த வேல்யூஸ் எடுத்திருக்கேன்னா ஆறுன்றது ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸுன்றது பாசிட்டிவ் வேல்யூஸும் இருக்கும், ஜீரோவும் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்கும், p/qன்ற ஃபார்மேட்லையும் வேல்யூஸ் இருக்கும். நான் இங்கே ஒரு வேல்யூஸ் எடுத்து எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். 1 எடுக்கும்போது 3 - 4 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 1² சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1² பண்ணால் 1 1 × 4 4 3 - 4ஓட வேல்யூ -1. அதே மாதிரி 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 × 4 16 -16ல் +3 போச்சுன்னா -13. f of 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 - 4 × 0 0ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ 3 - 0 3 தான் ஆன்சர் வரும். -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 - 4 × -1 ஹோல் ஸ்கொயர். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1 × 4 4. அப்போ -4 3 - 4 நமக்கு கிடைக்கும். 3 - 4ஓட வேல்யூ -1. இப்போ கிடைச்சிருக்க வேல்யூஸ்க்கு நம்ம ஒரு ஆரோ டயக்ராம் மார்க் பண்ணுறோம். ஆரோ டயக்ராம் மார்க் பண்ணால் -1 0 1 2 நமக்கு எக்ஸிஸ்டான வேல்யூஸ் -13 -1 அண்ட் 3. -1ன்றது 1ஓட இமேஜாகவும் இருக்குது, -1ஓட இமேஜாகவும் இருக்குது. ஸோ 1 and -1 ரிலேட்டட் டு -1 இருக்கிறதுனால fன்றது ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிடையாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.